அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெருமி சுடுறானோ யானையை சுடுறான். இன்னைக்கு சம்பவம் இருக்கு. வாங்க, நாம தான். வாங்க, நாம தான். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வீரதீர சூரன் திரைப்பட விவகாரம் தொடர்பாக 7 கோடி ரூபாயை உடனடியாக டெபாசிட் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீரதீர சூரன் திரைப்படம் இன்று வெளியாகும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரைக்கும் படம் வெளியாகவில்லை. படத்தின் வெளியீட்டிற்கு முதலீடு செய்திருந்த மும்பையை சேர்ந்த D4U என்ற தயாரிப்பு நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். OTT உரிமைகளை விற்கவில்லை என்றும், அதே போல படத்தின் வெளியீடு தேதி அறிவிக்கப்படாததால் OTT தளங்களுக்கு விற்க முடியவில்லை என்ற தங்களது மனுவில் தெரிவித்திருந்தார்கள். இதனால் தங்களுக்கு நிதி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதே போல உதவி செய்த பணத்தில் 50% நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளுடன் அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்றம் மார்ச் 27, அதாவது இன்று காலை 10:30 மணி வரை இப்படத்தை வெளியிடுவதற்கு இடைக்காலமாக தடை விதித்திருந்தார்கள். அதாவது 7 கோடி ரூபாய் உடனடியாக டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும், அதே போல இந்த வழக்கினுடைய தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. மேலும் இந்த படத்தினுடைய அந்த இடைக்கால தடை நீக்குவது தொடர்பான முழுமையான அந்த உத்தரவு இன்னும் வெளியாகவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உத்தரவும் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். நம்மளுங்கள உள்ளாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.